சட்டமன்றத்திற்குள்ளாக என்கின்ற ஒரு பெரிய கடமையை வரலாறு நமக்கு கிடைத்திருக்கிறது. 2026 தேர்தல் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் மாதிரி இல்ல. அது ரெண்டு பெரிய கட்சிகள் அவங்க போட்டி போடுவாங்க, தமிழ்நாடு கட்சிகளாக இருக்கும். அது யாரோ ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வழக்கமா இருந்தது. அண்ணாவா, காமராஜரா, அல்லது கலைஞரா, எம்ஜிஆரா, ஜெயலலிதாவா என்றெல்லாம் தமிழ்நாட்டிற்குள்ளாக தலைவர்களை தேடுகின்ற வகையில இந்த தேர்தல் எல்லாம் நடந்து வந்தன. ஆனா 2026 தேர்தல் அப்படிங்கிறது டெல்லியிலிருந்து அனுப்பப்படுகின்ற உத்தரவுக்கு அடிபணியக்கூடிய ஒரு அரசியலா அல்லது தமிழ்நாட்டு நலனை முன்னிறுத்தக்கூடிய அரசியலா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்று இப்படி ஒரு மோசமான நிலைமையை தமிழ்நாடு பார்த்ததில்லை. தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத பிஜேபிக்கார, தமிழ்நாட்டு நலனை பற்றி அக்கறை கொள்ளாத நரேந்திர மோடி, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய அமித்ஷா கூட்டம் எடப்பாடியார் என்கின்ற ஒருவரை ஒரு பொம்மையை கையில் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை கைப்பற்றுவேன் என்று வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை கைப்பற்ற வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அந்நிய நாடா கைப்பற்றுவதற்கு, தமிழ்நாடு என்பது இவர்களின் விரோதியா நம்மை எல்லாம் அடக்கி ஆள்வதற்கு என்கின்ற கேள்வி நமக்கு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலை பிஜேபி உருவாக்கி இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் கட்சி நடத்திய பிஜேபி இதுவரைக்கும் நான் இதெல்லாம் நல்லது பண்ணினேன் அப்படின்னு ஒரு பட்டியலை கூட சொல்ல முடியல. ஒரு பட்டியல் கிடையாது. இதுவரைக்கும் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறாரா நான் இதெல்லாம் நல்லது பண்ணேன்னு? இல்ல நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இதையெல்லாம் நல்ல விஷயங்களை கொண்டு வந்தோம் செய்தோம் என்று சொன்னார்களா? அப்படி எதுவும் சொல்லலையே. ஆனால் தமிழ்நாட்டை கட்டுப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளை இருக்கக்கூடாது என்றெல்லாம் இவர்கள் நம்மை மிரட்டுகிறார்கள். மிரட்டுறான், தமிழ்நாட்டை மிரட்டுறான். மதுரைக்கு வந்த மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நீ பிஜேபி ஓட்டு போட்டாலும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் தருவேங்கிறாரு. இந்த மாதிரி மிரட்டி நம்ம இங்கே பார்த்தோமா? இல்ல இவனை எல்லாம் மிரட்டா நம்ம எல்லாம் அடிமடிச்சு பயந்துருவோமா? தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைப்பு இருக்கு இவங்களுக்கு? தமிழ்நாடு என்பது ஒரு நாளைக்கும் இது போன்ற மிரட்டல்களுக்கும் உருட்டல்களுக்கும் அடிமணியாமல் இருக்கக்கூடிய தலை நிமிர்ந்தவன் தமிழ்நாடு. நம்ம நம்மளுக்கு என்னைக்கு வந்து ஒரு இந்திக்காரன் நம்மள ஆட்சி பண்ணியிருக்கிறான்? டெல்லியில இருந்து கமலா நம்ம ஆட்சி பண்ண வந்திருக்கானா? நம்ம வரலாறு யாரும் வரல. ஆனா தமிழன் இங்கே இருந்து இமயத்துக்கு சென்றிருக்கின்றான், சேரன் செங்குட்டுவன் சென்றிருக்கின்றான், கடாரத்திற்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சென்றிருக்கிறார்கள். தமிழர்கள் எல்லா இடத்தையும் வென்றிருக்கிறார்கள். ஆனால் யாரையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவில்லை, யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. தமிழ் மொழி நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? அன்பை கற்றுக் கொடுத்தது, அரவணைத்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது, சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தது. இங்கே மதவெறிக்கு இடமில்லை, சாதி வெறிக்கு இடமில்லை என்று தமிழ் மண் சொன்னது. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? தமிழர்களை ஜாதியாக மதமாக கூறு போட்டு சண்டை போட வைக்கக்கூடிய வேலையை செய்கின்றான். தமிழ்நாட்டில் 40 வருஷமா கட்சி நடத்துறானே இந்த பிஜேபிக்கார, தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்தார்கள். அப்படி நல்லது செய்த ஒரு பிஜேபி தலைவர் என்று யாராவது ஒருத்தர் பேரை சொல்ல சொல்லுங்க பாப்போம். பிஜேபி சொல்ல முடியுமா? இந்த தலைவர்ப்பா, இவர் வந்து நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணாருப்பா அப்படி பிஜேபி யாராவது ஒரு தலைவர் பேரை சொல்ல முடியுதா? ஆனா நம்மளுக்கு திராவிட இயக்கத்தில் தந்தை பெரியாரிலிருந்து ஆரம்பித்து பெரிய பட்டியலை வச்சிருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் ஒரு பெரிய பட்டியலே வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்கள் கண்ணியமிகு காயிதே மில்லத்தில் ஆரம்பித்து ஒரு பெரும் பட்டியலை வைத்திருக்கின்றோம். எல்லா கட்சியும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல தலைவர்களை உருவாக்கி கொடுத்திருக்கிற தமிழ்நாட்டிற்கு. தமிழ்நாட்டிற்குரிய எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு நல்ல தலைவன் ஒருவனை கூட அந்த கட்சியால் காட்ட முடியவில்லை என்றால்
அந்த கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கலாமா? தமிழ்நாடு அந்த கட்சி தேவையா? அப்படிப்பட்ட ஒரு கட்சி தேவையா நம்ம ஊருக்கு? அவங்களை தொடர்ச்சி வெளியேற்றதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. நான் சும்மா சொல்லல. நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப காமராஜர் அவர்களுக்கு அவருடைய படத்துக்கு மரியாதை செலுத்துறார். அப்புறம் முத்துராமலிங்க தேவர் அவருடைய படத்துக்கு மரியாதை செலுத்துறார். எம்ஜிஆர் படத்துக்கு மரியாதை செலுத்துறாரு. நம்ம மோடியை பார்த்து கேட்கிறோம், மாலை போட்டு மரியாதை செலுத்துறதுக்கு உங்க கட்சி ஒரு தலைவர் மூலமா இல்ல? உங்க கட்சி ஒரு தலைவர் மூலமா கிடையாது. காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, முத்துராமலிங்க தேவர் பார்வர்ட் பிளாக் கட்சிக்காரரு, எம்ஜிஆர் அதிமுக கட்சிக்காரரு. மற்ற கட்சி தலைவனுக்கு ஒரு படத்துக்கு எல்லாம் மாலை போடுறீங்க. மாலை போடக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு தலைவனை பிஜேபி உருவாக்கிச்சா தமிழ்நாட்டில்? நான் கேட்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற? அதிமுக எதுக்கு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்க? நீங்க தமிழ்நாட்டோட பெரிய கட்சி சார். தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை, நீண்ட கால ஆட்சியை கொடுத்த கட்சி அதிமுக. நீ ஒரு கவுன்சிலர் பதவி கூட ஜெயிக்க வக்கில்லாத பிஜேபியோட எதுக்கு கூட்டணி? எதுக்கு கூட்டணி? 40 சீட்டு பிஜேபிக்கு எதற்கு அதிமுக கொடுத்துச்சு? நீ அதிமுக வளம் வாய்ந்த கட்சின்னு பேசுறாங்களே, நீ வளம் வாய்ந்த கட்சினா ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு வக்கில்லாத ஒரு கட்சிக்கு எதுக்கு 40 சீட்டு? எதுக்கு 40 சீட்டு கொடுத்தீங்க? நான் இன்னொன்னு கேட்கிறேன். இந்த தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் அவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன். மரியாதைக்குரிய அதிமுக வேட்பாளர் அவர்களே, 2021 பிஜேபியோட கூட்டணி வைத்து தேர்தல் எதிர்கொண்டீர்கள். அன்னைக்கு அதிமுக கூட்டணி என்று சொன்னீர்கள். இன்னைக்கு 2026 என்ன சொல்றீங்க? பிஜேபி கூட்டணி சொல்றீங்க. பிஜேபி கூட்டணி சொல்றீங்க. தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதிமுகவா அல்லது உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபியா? இது அதிமுக கூட்டணியா பிஜேபி கூட்டணியா? அவன் பிஜேபி கூட்டணி சொல்றான், தேசிய ஜனநாயக கூட்டணின்றான். அதிமுக பேரே சொல்ல மாட்டேங்கிறான். அதிமுக பேரு பிஜேபி கார வாயிலிருந்து வர மாட்டேங்குது. அதிமுகவை 6 கட்சியாக உடைச்சது யாரு? உடைச்சது யாரு? திமுக உடைச்சதா? அல்ல இஸ்லாமிய நண்பர்கள் உடைத்தார்களா? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உடைச்சாங்களா? இல்ல மதிமுக உடைத்ததா? இல்ல விடுதலை சிறுத்தைகள் உடைத்தார்களா? அதிமுகவை உடைத்தது பிஜேபி. பிஜேபி உங்க கட்சியை உடைச்ச ஒரு கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கீங்களா சார்? நான் ஏதாவது கேட்ட போறேன் வாய். இது என்ன சொல்லுது? உங்க கட்சியை நாசம் பண்ண ஒரு கட்சியோட கூட்டணி வைத்திருக்கீங்களே, உங்க கட்சியவே காப்பாற்ற முடியாத, அதிமுகவை காப்பாற்ற முடியாத எடப்பாடியார் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவாரு? எப்படி காப்பாற்றுவாரு? எப்படி காப்பாற்ற முடியும்? வாய்ப்பு இல்லை. இது மட்டும் இல்ல, 12 வருஷமா பிஜேபியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அப்பாவுக்கு ஒரு கட்சி, பையனுக்கு ஒரு கட்சி, கட்சி 2 உடைச்சிட்டாங்க. அதிமுகவை 6 உடைச்சிட்டா, கூட்டணி வச்சிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை 2 உடைச்சிட்டா, 15 வருஷமா கூட்டணி வச்சிருந்த நிதிஷ்குமார் கட்சியை ஒழிச்சு கட்டிட்டா, 15 வருஷமா கூட்டணி வச்சிருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை 3 உடைச்சிட்டா, 30 வருஷமா கூட்டணி வச்சிருந்த சிவசேனையை 2 உடைச்சிட்டா. இதெல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைத்து பிஜேபி எங்களுடைய நண்பர்கள் என்று சொன்ன கட்சியோட நிலைமை இது. பஞ்சாப்ல அக்காலிதழ் கட்சியை முடிச்சுட்டா, இப்ப அதிமுக வந்திருக்கிறா. அதிமுக முடிச்சான்னா தமிழ்நாட்டு நிலைமை என்னத்துக்கு ஆகும்? தமிழ்நாட்டு நிலைமை என்னத்துக்கு ஆகும்? அதனால என்ன சொல்றேன் அதிமுக நண்பர்களுக்கு, நான் என்ன சொல்றேன்னா, உங்க கட்சியை காப்பாற்றணும், உங்க கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. அதிமுக மேல அன்பு இருக்குதுனால், அதிமுக கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று அதிமுக நண்பர்கள் விரும்பினால் உங்கள் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. உங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா பிஜேபி வலிச்சு சாப்பிட்டு போயிடுவான். முந்தானத்து என்னாச்சு? இங்க பீகார்ல நிதிஷ்குமார் தான் 30 வருஷம் முதலமைச்சராக இருந்தாரு. இன்னைக்கு அவரை பதவியை விட்டு இறங்கிட்டா பிஜேபி காரன். கூட்டணி வைத்திருந்த பிஜேபி இந்த நிதிஷ்குமாரை பதவியை விட்டு கீழே இறக்கி என்ன பண்ணிருக்கிறா? நீ எம்பியா போய் அனுப்பிவிட்டான். பாராளுமன்ற உறுப்பினரா போய் 10 போய் உட்காந்துக்கோ, டெல்லியில போய் உட்காந்துக்கோ. அங்க சபாநாயகர் சொன்னார்னா 2 நிமிஷம் எந்திரிச்சு பேசலாம். நீ இனிமேல் முதலமைச்சர் கிடையாது துரத்தி விட்டான்.
எடப்பாடி நிலைமை என்னத்துக்கு ஆகும்? எடப்பாடி நிலைமை என்னத்துக்கு ஆகும்? தமிழ்நாட்டு நிலைமை என்னத்துக்கு ஆகும்? ஏற்கனவே பிஜேபி என்ன சொல்றான்? தமிழ்நாட்டை மூன்றாக உடைப்போங்கிறான். தமிழ்நாட்டை மூன்றாக உடைப்போங்கிறான். காஷ்மீரை மூணா உடைச்சா அந்த ஊரை நாசம் பண்ணிட்டா. மணிப்பூர் கட்சி, மணிப்பூர்காரன் ஓட்டு போட்டா, மணிப்பூர்காரன் தேர்ந்தெடுத்தான் பிஜேபிய. மணிப்பூர் பத்தி எரியுது. இதுவரை 2000 பேரை அடிச்சு கொலை பண்ணிருக்கிறான். அசாம்ல இருக்கிறவன் ஓட்டு போட்டு பிஜேபி தேர்ந்தெடுத்தா, அசாம் பத்தி எரியுது. 20 லட்சம் பேருக்கு குடியுரிமை இல்லைன்னு துரத்தி விட்டா, கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டா. ஒரிசாக்கார ஓட்டு போட்டு ஜெயிச்சா, பிஜேபி ஜெயிக்க வச்சா. இன்னைக்கு ஒரிசா முழு கலவரம் நடந்துட்டு இருக்குது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட கேடு கட்ட கட்சிக்கு, அதோடு கூட்டணி வைத்திருக்கிற கட்சிக்கு, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு என்னத்தை சாதிக்க போறோம்? என்னத்தை சாதிக்க போறோம்? தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்க. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. என்ன பொறுப்பு? நம்மளுக்கு குழந்தை குட்டி இருக்குதுங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க படிக்கிறாங்க, கல்லூரியில படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு யார் பதில் சொல்றது? பிஜேபி காரனுக்கு ஓட்டு போட்டா அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, இந்த எந்த கூட்டணி வேணா பேர் வச்சுட்டோம். இவன் ஜெயிச்சானா நாட்டுல பொம்பளைங்க நட வர முடியுமா? நாடு நல்லா இருக்குமா? ஒரு கேடுகட்ட ஒரு சூழலை கொண்டு வர மாட்டானா? சொல்லுங்க பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. அதனால சென்னையிலிருந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றேன். நான் மே 17 இயக்கத்தை சார்ந்தவர்கள். நாங்க தேர்தலில் போட்டி போடுறோம் கிடையாது. சென்னையிலிருந்து ஒவ்வொரு ஊரா பிரச்சாரம் பண்றோம். எதுக்கு? தமிழ்நாட்டை காப்பாத்துங்க, தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. அங்க டெல்லியில இருந்து தமிழ்நாட்டை அழிப்பதற்கான கூட்டம், கலவர கூட்டம் வந்து இறங்கிட்டு இருக்கிறான். அவன் இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊரா பண்றோம். தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. நம்ம புள்ள குட்டி நாளைக்கு நம்மள குறை சொல்லிடக்கூடாது. நாளைக்கு நம்மள குறை சொல்லிடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வி நிதி நிறுத்தி வச்சிருக்கிறான் பிஜேபி காரன். கல்வி நிதி நிறுத்தி வச்சிருக்கிறான். பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, பள்ளிக்கூட வசதிக்கும், பாட புஸ்தகம் அச்சடிக்கிறதுக்கும், டீச்சருக்கு சம்பளம் போடுறதுக்கு வழி இல்லாத வழியில நம்மளுடைய நீதியை தடுத்து வைத்து கேடு கட்ட கட்சி பிஜேபி. அந்த கட்சியோட அதிமுக கூட்டணி வச்சிருக்குது. அதை எப்படி ஏத்துக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குதுங்க. நாங்க எதுக்கு அங்க சென்னையில இருந்து வர்றோம்? இந்த உண்மையை ஊரெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்க என்ன செய்யணும்? உங்க சொந்தக்காரங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க ஊருக்காரவங்க, கூட வேலை செய்யறவங்க எல்லாத்திலையும் போய் இந்த உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாத்திலையும் இந்த உண்மையை போய் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க வேணா எடப்பாடியார் ஒருவேளை வந்தாருனால, அதிமுக வேட்பாளர் வந்தாருன்னா நீங்க அவர்கிட்ட கேளுங்க. பிஜேபி கூட்டணி, பிஜேபி கூட்டணி சொல்றீங்களே, இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு பண்ண நல்ல திட்டம் என்னன்னு ஒண்ணு கேட்டு பாருங்க. எதுவும் இருக்காது, எதுவும் கிடையாது. ஆனா என்ன பண்றான்? சிக்கந்தர் தர்கான்னு வச்சுக்கிட்டு திருப்பரங்குன்றத்தை கலவரத்தை கொண்டு வரதுக்கு பாக்குறான். கலவரத்தை கொண்டு வரதுக்கு பாக்குறான். என் பேர் திருமுருகன். எனக்கு முதல் மட்டும் திருப்பரங்குன்றம் அடிச்சாங்க. என் குடும்பத்து நல்ல விஷயம் நடக்குன்னா திருப்பரங்குன்றத்துல நடக்கும். என் தம்பிக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் கோயில், முருகன் கோயில்னா கல்யாணம் திருமணம் நடந்துச்சு. எங்களுக்கு அந்த கோயில் நல்லா தெரியும் பிறந்த காலத்துல இருந்து. எங்களுக்கு என்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா பிரச்சனையா இருந்துச்சு? என்னைக்கு பிரச்சனையா இருந்துச்சு? இன்னைக்கு என்ன புது பிரச்சனை? தமிழ்நாட்டில் 1000 தேவருக்கு மீன் அடிச்சு கொள்றான் இலங்கைக்காரன். பிஜேபி காரன் வாயை திறந்து கேட்க மாட்டேங்கிறான். நரேந்திர மோடி இலங்கை நட்பு நாடுன்னு சொல்றாப்ல. அதையெல்லாம் விட்டுட்டானுங்க. இங்க சிக்கந்தர் தர்கா இருக்கு, முருகனை காப்பாற்ற போற, தீபம் ஏத்த போற கிளம்பி வந்துட்டானுங்க. ஏடா இவ்வளவு நாள் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு மேல இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில்ல தானே தீபம் ஏத்தனா? முருகனுக்கு பிள்ளையார் கோயில்ல தானே தீபம் ஏத்துறாங்க 100 வருஷமா. என்ன பிரச்சனை இல்ல? இல்ல அதெல்லாம் அங்கெல்லாம் ஏத்தக்கூடாது, சிக்கந்தர் தர்கா கிட்ட தான் ஏத்தணுங்கிறான். பிஜேபி காரன் எதுக்கு சிக்கந்தர் தர்காட்ட ஏத்தணுங்கிறான்? இதுல நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிக்கந்தர் தர்காவை இடிக்கணுங்கிற நோக்கம் மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். அவளுக்கு தர்காவை இடிச்சு கலவரம் கொண்டு வரணுங்கிற நோக்கம் உண்மைதான். அது நான் சொல்ல எச்ராஜாவே சொல்லிட்டாப்ல. ஆனா நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குது. முருக பக்தர்கள் இருந்தீங்கன்னா கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணு இருக்கு. முருகனுக்கு பிள்ளையார் கோயில் தீபம் ஏத்தினா என்ன தப்பு? என்ன தப்பு? தர்கா கிட்ட ஏத்தணும்னா, தர்காங்கிறது என்னது? இறந்து போனவரை புதைச்ச இடம், அடக்கத்தலம், அவருக்கு மரியாதை செய்யறதுக்கான இடம். ராமர் கோவிலுக்கு தீபம் ஏத்துறதுக்கு இந்த மாதிரி இறந்தவங்களை புதைச்ச இடத்துல போய் தீபம் ஏத்துவானா?
ஏத்துவானா? ஒரு அடக்கத்தளத்துல போய் ஒரு இடிகாட்டுல போய் ராமனுக்கு தீபம் ஏத்திடுவானா? அப்புறமே முருகனுக்கு ஏத்தலான்னு நம்ம கேட்கணுமா இல்லையா? முருகன் அவனுக்கு இழிச்சவாயனாடா? முருகன் இழிச்சவாயனா உனக்கு? பிள்ளையார் கோயில முருகனுக்கு தீபம் ஏற்ற தகுதி இல்லைங்கிறான். நம்மளுக்கு சில பேர் நினைக்கிறாங்க முருகனுடைய தீபம் ஏற்ற உரிமைக்காக பிஜேபி போராடுது. ஆனா போங்கடா வழக்கண்டைகளா, அவன் முருகனை அவமானப்படுத்துறான். முருகனை அவமானப்படுத்துறான். பிள்ளையார் கோயில ஏண்டா ஏற்ற கொண்டு போய் அடக்கத்தளத்துக்கு ஏற்றாங்கிறான். தமிழ் கடவுள் முருகனை இழிவுபடுத்தியதுதான் பிஜேபி. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. முருகனுக்கு பிஜேபி காரனுக்கு என்ன சம்பந்தம்? நரேந்திர மோடி முருகனுக்காக காவடி தூக்குனாரா? இல்ல அமித்ஷா அழகு ஊத்துனாரா? எதுவுமே இல்லையே. வடநாட்டுல முருகன் கோயில் இருக்குதா? அப்புறம் திடீர் அக்கறை இவனுக்கு முருகன் கோயில் மேல. இவனுக்கு முருகன் கோயில் மேல அக்கறை இல்ல. மதுரை மக்கள் ஜாதி மதம் பார்க்காம ஒன்னா இருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்தியாவிலேயே பழைய நகரம் மதுரை நகரம். அயோத்தி கிடையாது, துவாரகை கிடையாது. இவன் நினைக்கிறான் வடநாட்டை தோண்டி தோண்டி பார்க்கிறான், அங்கெல்லாம் எதுவும் கிடைக்கல. கல்லு கிடைக்குது, மண்ணு கிடைக்குது. ஆனால் மதுரையை தோண்டி பார்த்தா கீழடி கிடைக்கிறது, தமிழனுடைய நாகரிகம் கிடைக்கிறது, தமிழனுடைய பண்பாடு கிடைக்கிறது, தமிழனுடைய தொழில் நகரம் கிடைக்கிறது, தமிழன் செய்த பொருட்கள் கிடைக்கின்றன. தமிழன் தாயா இந்த ஊருடைய இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன். எங்க ஊர்றாது? எங்க தமிழ்ரா? எங்க தமிழ்நாடு? எங்கள் மதுரை. அதான் இந்தியாவிலேயே முதல் நகரம். அந்த பெருமை எங்களுக்கு இருக்குது. அதை பொறுத்துக்க முடியல அவங்களுக்கு. அயோத்தியில தோன்றினாரு என்ன கிடைச்சது? குஜராத்ல சரஸ்வதி நாகரிகம் இருக்குது, 7000 கோடி ரூபாய் வச்சு தோன்றானே, என்னடா கிடைச்சது உங்களுக்கு? ஒண்ணும் கிடைக்கல. இருந்தாலும் வர்றதுக்கு தமிழன் தாண்டா மூத்தவன், தமிழ் மொழி தான் மூத்தது. அதை பொறுத்துக்க முடியாம இங்க மதுரைக்குள்ள கலவரம் கொண்டு வர்றதுக்கு நம்ம எல்லாம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட சாமியை கும்பிடுறோம். ஆனா நாம் எல்லாம் தமிழர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்ம தமிழ, அவன் வடநாட்டான். நம்ம தமிழர்கள். 1000 பிரச்சனைகள், 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ் நம்மை இணைக்கிறது, தமிழ்நாடு நம்மை பாதுகாக்கிறது. அவன் யாரு? அந்த வடநாட்டா யாரு? அவனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தமிழ்நாடு விடுதலைக்காக போராடியது, வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடியது, தலை நிமிர்ந்து நின்றது. தமிழ் மொழி தன்னைத்தானே வளர்த்துக் கொண்டது, பாதுகாத்துக் கொண்டது. அறிஞர் அண்ணா அன்னைக்கு சொன்னார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொல்லி அன்னைக்கு டெல்லியில் இருந்து நமக்கு பணம் வரவில்லை என்று சொன்னார். ஆனாலும் அதை மீறி தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. தமிழன் உழைத்தான், முன்னேறி இருக்கின்றான். டெல்லிக்கு வரி கொடுத்து டெல்லியையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். நரேந்திர மோடி அரசே, நாங்க சொல்றோம், உங்க பிரதமர் கார் ஓடுறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கார வரின்னு கொடுத்த பிச்சை பணத்தில் தான் உங்க காரை ஓடிட்டு இருக்கியா? வரி கொடுத்த படி இழக்கிறோம். நம்ம டெல்லிக்கு நம்ம படி இழந்துட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட யாக்கான பேசுறாங்க, யாக்கான பேசுறாங்க. தமிழ்நாட்டுக்கார வரி கொடுக்க முடியாதுன்னு நினைச்சானா இந்திய அரசாங்கம் எப்படி நடக்க முடியும்? எப்படி நடத்த முடியும்? இந்தியாவில் அதிக வரி கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழனுக்கு மட்டும் வேலைவாய்ப்பு கொடுக்கவில்லை, உத்தரப்பிரதேசக்காரனுக்கு, பீகார்காரனுக்கு, ஒரிசாக்காரனுக்கு, மத்திய பிரதேசக்காரனுக்கு, ஹரியானாக்காரனுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்துக்கு நாம வேலை கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை கைப்பற்றுவது, அழிப்பதை பார்த்துட்டு தமிழ் சும்மா இருக்க மாட்டான். அதனால பெரியவர்களே, தாய்மார்களே, இப்படிப்பட்ட போராட்டம், இதுக்காக பல போராட்டங்கள் தமிழ்நாடு நடத்தி இருக்கிறது. இந்த போராட்டத்தில் எல்லாம் பங்கெடுத்தவர் தோழர் தி.மு. ராஜேந்திரன் அவர்கள். ஐயா வைகோ அவர்களினுடைய பல போராட்டங்கள், தமிழ்நாட்டின் உரிமைக்காக நடத்திய போராட்டங்கள், முல்லை பெரியார் போராட்டத்திலிருந்து, ஸ்டெர்லைட்டை பாதுகாக்க வேண்டிய போராட்டத்திலிருந்து, காவிரி உரிமை போராட்டத்திலிருந்து, மீத்தேனிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய போராட்டத்திலிருந்து, ஏழு தமிழர் விடுதலை போராட்டத்திலிருந்து, ஈழ விடுதலை போராட்டத்திலிருந்து, விடுதலை புலிகளை காக்க வேண்டிய போராட்டத்திலிருந்து, அத்தனை போராட்டத்திலும் ஐயா வைகோவோடு தோளோடு தோல் நின்றவர் தி.மு. ராஜேந்திரன் அவர்கள். ஒரு போராளி, அவர் ஒரு போராளி. நீங்க ஒரு வெறும் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கவில்லை, ஒரு போராளியை தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஒரு போராளிக்கு ஊர் கிடையாது. நான் அந்த ஊரா இல்ல, எனக்கு தமிழ்நாடு தாங்க ஊரு. எனக்கு எதுவும் தனிப்பட்ட சொந்த ஊர்லாம் கிடையாது. இந்த தமிழ்நாடு என்னுடைய பிறந்த மண். நீங்கள் எல்லாம் எனது சொந்தங்கள். அதுபோலத்தான் தி.மு. ராஜேந்திரன் அவர்கள் உங்களை எல்லாம் சொந்தமாக பார்க்கக்கூடியவர், அரவணைக்கக்கூடியவர். அவரை வேட்பாளர் அனுப்புங்க, அவரை வேட்பாளர் அனுப்புங்க. அவர் அனுப்புனீங்கன்னா என்னைக்கு வேணா பார்க்கலாம், பேசலாம், உங்களுக்கான குறைகளை சுட்டி காட்டலாம்.
ஏன்னா அவருக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா வைகோ அவர்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன், வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அது எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நல்லா அவங்க சட்டசபைக்கு அனுப்புங்க, சட்டசபைக்கு அனுப்புங்க. நான் இதே ஆளுக்கு தான் ஓட்டு போடுவேன் நினைச்சா அது பரோட்டா கடை இல்லை, சட்டசபை. ஏற்கனவே நேற்றுக்கு பிஜேபி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். தமிழ்நாட்டுக்கு எம்பி எல்லாம் குறைஞ்சாச்சு, உத்தரப்பிரதேசுக்கு எம்பி 3 மடங்கு ஆயாச்சு. இனி எம்பி அனுப்பி என்னத்தை பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. பார்லிமெண்ட்ல உட்காரதுக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது. இங்க இருந்து எம்பி அனுப்பலாம், பார்லிமெண்ட்ல உட்காரதுக்கு சீட்டு கூட தர மாட்டான். இப்படிப்பட்ட நிலைமை கொண்டு வந்தா நம்ம எல்லாம் அடிமையா மாத்திட்டாங்க, அடிமையா மாத்திட்டான். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி 6 மாநிலம் சேர்ந்தா கூட நம்மளுக்கு 160 எம்பி மட்டும்தான். ஆனா உத்தரப்பிரதேசம், பீகார் 2 மாநிலம் சேர்ந்தா 230 எம்பி அவனுக்கு. 2 மாநிலம், 2 இந்தி பேசுற மாநிலத்துக்கு 230 எம்பி. 6 மாநிலம், தென் மாநிலங்கள் 6 மாநிலம் சேர்ந்தாலும் கூட வெறுமன 150 160 எம்பி தான் நம்மளுக்கு. என்னென்ன சட்டத்தை கொண்டு வர்றது? என்ன சட்டத்தை கொண்டு வர்றது? இது விளையாட்டு இல்லைங்க. நான் சும்மா தேர்தல் பிரச்சாரத்துக்கு இவங்களுக்கு ஆதரிங்க ஓட்டு போடுங்க சொல்றதுக்கா வரல. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். மீன்வள மசோதான்னு ஒரு மசோதா வந்துச்சு. மீனவர்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தான். அது மீனவர்களுக்கு எதிரான சட்டமா கொண்டு வந்தா நரேந்திர மோடி அரசு. அந்த சட்டத்தை யார் தெரியுமா கொண்டு வந்தா? யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா தெரியுங்களா? பீகார்கார, உத்தரப்பிரதேசக்கார, ஹரியானாத்துக்கார, மகாராஷ்டிரா, இது மத்திய பிரதேசக்கார, இது 4 மாநிலத்து எம்பி காரன், டெல்லி இந்த இந்தி பேசக்கூடிய 4 மாநிலத்துக்காரன் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு மீனவனுக்கு ஒரு மசோதா கொண்டு வரான். மீனவர்களுக்கு எதிரான மசோதா கொண்டு வரான், சட்டம் கொண்டு வர்றான். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சட்டம் கொண்டு வந்த இந்த எந்த மாநிலத்துக்கும் கடலே கிடையாது, கடலே இல்ல, மீனவனே கிடையாது. அவன் சட்டம் கொண்டு வந்தான் மீனவனுக்கு எதிரா. இந்த நிலைமை தான் நாளைக்கு நம்ம எதிர்காலம். இந்த நிலைமை தான் நாளைக்கு எதிர்காலம். பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சுட்டான், அறிவிச்சுட்டாங்க. இது வரப்போதெல்லாம் சொல்லல, அறிவிச்சாச்சு. மோடி அறிவிச்சுட்டாரு. இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில அதிமுக வேட்பாளர் வந்தா கேளுங்க, எதுக்குங்க எங்களுக்கு எம்பி எண்ணிக்கை குறைச்சாங்கன்னு கேளுங்க, எதுக்கு இந்திக்காரனுக்கு எம்பி அதிகம் பண்ணாங்கன்னு கேளுங்க. பதில் சொல்ல தெரியாது. எடப்பாடிக்கு பதில் சொல்ல தெரியாது. அவருக்கே கம்பராமாயணத்தை எழுந்தது கம்பரா ஜெயக்கிழாரான தெரியல. அவர் பாராளுமன்றம் எங்க இருக்குன்னு அவருக்கு எங்க தெரிய போகுது. அதனால என்ன சொல்றோம்னா, இது விளையாட்டு இல்ல, ஒரு சாதாரண தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய தேர்தல். அதனால சொல்றேன், நீங்க உங்க சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் பேசி, நீங்க பிரச்சாரத்துல போய் நீங்க இறங்கி நின்று உழைத்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். காசு படம் பார்க்காம குடும்பத்தை விட்டு நாங்க வந்திருக்கோம், பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் 10 நாளா. 10 நாளா ஏன் பிரச்சாரம் பண்றோம்? தமிழ்நாடு மோசமா இருக்கு, தமிழ்நாடு மோசமா இருக்கு. தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக எல்லாரும் வரணும், எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். அந்த வகையில தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடுற ஒருத்தர் உங்களுக்கு வேட்பாளராக வந்திருக்காரு. இதை விட வேற என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டும்? இதை விட வேற என்ன பெருமை உங்களுக்கு வேண்டும்? அப்படிப்பட்ட திமு ராஜேந்திரன் அவர்களை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்யக்கூடிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. செய்வீர்களா? கேட்கல. அது இது எடப்பாடி கேட்கணும், அதிமுக வேட்பாளர் கேட்கணும். நாம செஞ்சு காட்டுறோம். அப்படி செஞ்சு காட்டிட்டு ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அதுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசுவதற்கு என்னை கூப்பிடுவீங்களா? அது போதும். நிச்சயமா நான் வருகின்றேன். திமு ராஜேந்திரன் அவர்கள் சட்டமன்ற வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழையட்டும். அன்றைக்கு நான் மீண்டும் வருகிறேன். நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு நிச்சயம் வெற்றி பெறும். தமிழ் நிச்சயம் வெற்றி பெறும். நம்மை தமிழனை ஒரு நாளும் சாதியாக மதமாக எவனும் பிரிக்க முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு, பரோட்டா நல்லா இருக்கு, சூஸ் நல்லா இருக்கு, பரோட்டா நல்லா இருக்கு. லைக் புரியலாம், லைக் பண்ணுங்க. மாமு கூட வண்டி
இல்லை ஃபினிஷ் ஃபினிஷ்